Hello friends, welcome to Today Samayal. இன்னைக்கு நம்ம Today சமையல்ல ரொம்ப சிம்பிளா வீட்ல பன்னீர் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். பன்னீர் வந்து பொதுவா கிராமப்புறங்கள்ல கிடைக்காது. ஆனா பால் கிடைக்கும். அந்த பாலை பயன்படுத்தி நம்ம பன்னீர் ரொம்ப சுலபமா வீட்ல வந்து தயார் பண்ணலாம். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் போல பால் எடுத்திருக்கேன். பால் வந்து அந்த ஃபுல் கிரீம் பால்னு சொல்வாங்க இல்லையா, ஆரஞ்சு கலர் பாக்கெட் வரும் இல்லையா, அது பயன்படுத்துங்க. அதுதான் நிறைய அந்த எடை போல வந்து வரும். இப்ப பால் வந்து நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ஊற்றணும். நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்திருக்கேன். எடுத்தோடனே எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது, ஒரு டீஸ்பூனாக வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுருங்க. 1 டீஸ்பூன் போல் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டிக்குங்க. ஏன்னா அதில் அந்த மாதிரி திரியா இல்லை விதை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ மறுபடியும் 2வது டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அந்த மாதிரி 3வது டீஸ்பூனும் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்துலே, அதாவது 1 நிமிஷம் கேப்பில் நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா திரிஞ்சு அந்த தண்ணி தனியாக, அந்த பால் ஏடு தனியாக வர்ற மாதிரி ஆகிடும். எதுக்காக நான் வந்து தனித்தனியாக ஊற்றுங்க, அதாவது 1 நிமிஷம் கேப்பில் வந்து ஊற்றுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, மொத்தமாக ஊற்றிட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கலக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை குருமா வகைகள் அன்றைக்கி எதாவது செய்கிறீங்கன்னா அதில் கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா அந்த குருமா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வடிகட்டியாச்சு. எப்படி இருந்தாலும் இதில் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த புளிப்பு சுவை வந்து இருக்கும். அதை வந்து நம்ம போக்குறதுக்காக இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம கழுவிடலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ இதை வேற ஒரு சுத்தமான வெள்ளை துணிக்கு மாற்றிடலாம். நான் ஒரு காட்டன் துணி தான் பயன்படுத்தியிருக்கேன். வீட்டில் நீங்கள் கர்ச்சீஃப் ஏதாவது இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தடவை பிழிஞ்சிடலாம். ரொம்ப அழுத்தி பிழிய வேண்டாம். ரொம்ப அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா ஹார்டாகிடும். அதனால கொஞ்சம் மைல்டாக மட்டும் பிழிஞ்சால் மட்டும் போதும். இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கட்டமாக, அதாவது கியூப் சைஸில் வேணும் அப்படின்னா இது இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு கட்டமாக இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. ஈவனாக வச்சு அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சாதம் வடிகட்டுற அந்த வடிதட்டு இல்லைன்னா வேற சல்லடை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மேலே அழகாக ஃப்ளாட்டனாக வச்சுருங்க. அந்த முடிச்சு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் முடிச்செல்லாம் போல ஜஸ்ட் அந்த துணியை வந்து திருகி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு வெயிட்டை வந்து அது மேலே வைக்கணும். நான் இன்னைக்கு சின்ன உரல் தான் வந்து பயன்படுத்துகிறேன். இது எல்லார் வீட்லையுமே இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது வெயிட், அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வச்சு அது மேலே வந்து அழுத்துற மாதிரி கூட வச்சு வைக்கலாம். இப்போ கரெக்டாக இது ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். அதிக நேரம் வைக்க வேண்டாம். 2 மணி நேரம் இருந்தாலே போதும். அதாவது நம்ம கொடுக்குற அந்த வெயிட் சரியான வெயிட்டாக இருந்துச்சுன்னா 2 மணி நேரத்துலேயே அதில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வடிய ஆரம்பிச்சிடும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க. இதை நான் உங்களுக்கு பீஸும் போட்டு காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 பீஸ் போல் வரும். சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். இதை எவ்வளோ நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம்னா ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், வீணாகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.